ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ माता पितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் நற்பண்புகளை வளர்த்து கொள்ளும் பொருட்டு குணத்தியானத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். மானச பிரார்த்தனையை பற்றி சிந்தித்து வருகின்றோம். உபனிஷத்துகளில் உள்ள சாந்தி மந்திரங்களில் அமைந்துள்ள பிரார்த்தனைகளை நாம் ஒவ்வொன்றாக ஆழமாக சிந்தித்து பிரார்த்தித்து வருகின்றோம். உபனிஷத்சு தர்மாக தே மயி சந்து. உபனிஷத்தில் கூறப்பட்ட அனைத்து தர்மங்களும் எனக்கு முழுமையாக வந்து அடையட்டும். ஷரீரம் மே விசர்ஷனம். என்னுடைய பரம புருஷார்த்தத்தை நான் அடையும் பொருட்டு என்னுடைய ஷரீரம் ஆரோக்கியமாக இருக்கட்டும். வாக் மே மதுமத்தமா. என்னுடைய வாக்கானது இனிமை பொருந்தியதாக இருக்கட்டும். இப்போது மற்றொரு பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிக்கின்றோம். அசதோமா சத்கமய. அசதோமா சத்கமய. அசத் என்றால் இல்லாதது, பொய்யானது, உண்மை இல்லாதது, மித்யாவானது. அசதோமா சத்கமய. சத் என்றால் உண்மையானது, மூன்று காலத்திலும் இருப்பது. அசதோமா சத்கமய. பொய்மையிலிருந்து என்னை உண்மைக்கு
எடுத்துச் செல்வாயாக. அசதோமா சத்கமய. பொய்மையிலிருந்து என்னை உண்மைக்கு எடுத்துச் செல்வாயாக. நமது துன்பத்திற்கு காரணமாக இருப்பது இந்த அறியாமையே ஆகும். இல்லாததை இருப்பதாக நாம் நினைத்து கொண்டு துன்பப்படுகின்றோம். உண்மையில் ஜெகத் என்பது காட்சி பிழை, இருப்பற்றது. பிரம்மம் ஒன்றே மூன்று காலத்திலும் இருப்பது. அறியாமை காரணமாக நான் மாறுகின்ற பொய்யான அம்சத்தை பற்றி கொண்டு துன்பப்படுகின்றேன். அசதோமா சத்கமய. இறைவா, என் அறிவில் உண்டாகியுள்ள மயக்கத்தின் காரணமாக உண்மையை மறந்து பொய்யை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றேன். உண்மை இல்லாததை உண்மை என்று நினைத்து ஏமாந்து கொண்டு இருக்கின்றேன். அசதோமா சத்கமய. என் மனமானது மயக்கத்திலிருந்து விடுபட்டு உண்மை பொருளையே எப்போதும் நான் தர்ஷிப்பேனாக. நாசதோ வித்யதே பாவக நா பாவோ வித்யதே சதஹ உபயோரப்பி திருஷ்டோந்தக அனயோகோ தத்துவதர்ஷிபிஹி. இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போகாது. இதை இரண்டையும் பிரித்து அறிபவனே உண்மையில் தத்துவத்தை அறிந்தவன். உண்மையில் இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது ஒரு நாளும் இல்லாமல் போகாது. அறிவினால் இதை நான் நன்கு பிரித்து அறிவேனாக. அசதோமா சத்கமய. என் மனம் எப்போதும் உண்மையையே சிந்திக்கட்டும். மெய்ப்பொருள் ஒன்றே உண்மை. நாம ரூபங்கள் அதில் ஏற்பட்டுள்ள கற்பனை. உண்மையை நாம் ஆராய்ச்சி செய்து ஆழ்மனதில் பதிய வைக்கும் அளவு இந்த பொய்யான நாம ரூபம் நம்மை பாதிக்காது. இந்த மேலான பிரார்த்தனையானது ஜபமந்திரம் என்று ஆதிசங்கரால் கூறப்பட்டுள்ளது. அசதோமா சத்கமய. அசதோமா சத்கமய. நன்கு அர்த்தபூர்வமாக இந்த பிரார்த்தனையை நாம் மீண்டும் மீண்டும் மனதில் ஜெபம் செய்து இறைவனிடம் சமர்ப்பிப்போமாக. மனதினுள் 9 முறை அர்த்தபூர்வமாக உள்ளார்ந்த பக்தியோடு இறைவனிடம் கசிந்துருகி பிரார்த்தனை செய்வோம். அசதோமா சத்கமய.
ஸ்ரீ குரு வந்தனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமண்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदाश्च प्रहिणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय. ॐ शान्ति शान्ति शान्तिः. நம்ம திருஷ்ய விவேகம் தொடங்க போகிறோம். இன்றைக்கி ஏற்கனவே பார்த்தோம், இதை எழுதினவர் வித்யாரண்யர்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒரு சார்பு நூல் அப்படின்னு பார்த்தோம். பிரகரண கிரந்தம், உபனிஷத்தையும் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை ஆகிய அந்த பிரஸ்தான திரயத்தில் இருக்கிற அந்த மூன்று முக்கியமான அந்த பிரஸ்தான திரயத்தில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை இதில் நம்ம பார்க்குறோன்னு பார்த்தோம். சார்பு நூல் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து நமக்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ நமக்கு கைவல்ய நவநீதம்ங்கிறது ஒரு முழுமையான பிரகரண கிரந்தம். அதில் தத்துவங்கள் முறையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கம்ப்ளீட் விவேக சூடாமணியில் ஒரு முழுமையான ஒரு தத்துவ விசார கிரந்தம். இப்போ இதில் இந்த பிரகரண கிரந்தம் ஒரு பகுதியை எடுத்து அதில் இருக்க ஒரு அம்சத்தை எடுத்து, எப்படி நம்ம பார்த்தோம் மேப்பில் ஒரு பார்ட்டை மட்டும் ஒரு மாநிலத்தை மட்டும் ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இது ஒரு அம்சத்தை மட்டும் சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேதாந்த கருத்துக்களில் ஒரு அம்சத்தை விளக்கமாக சொல்லுது. இது நமக்கு ஜீவஸ்வரூபத்தை விளக்கமாக பார்க்க போகிறோம். ஜீவன்னா யார் நமக்கு கரெக்டாக இதுலேயும் கைவல்ய நவநீதத்துலேயும் நம்ம இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நம்ம பிளான் பண்ணலை, அது அப்படி லிங்க் பண்ணி அமைஞ்சிருச்சு. மகா வாக்கியத்தில் நமக்கு தொம்பத தத்பத அதை இதில் பார்த்துட்ருக்கோம். இது மெயினாக அந்த ஜீவன்கிற ஸ்வரூபம், அந்த தொம்பதத்தை விளக்கமாக சொல்லப்படும். அப்போ நான்கிறது
இப்போ நமக்கு ஹோல் வேதாந்தமே அந்த நானில் தான் கரெக்ஷன். அந்த நான்கிற அம்சத்தில் இருக்கின்ற அந்த தப்பான அம்சத்தை எடுத்துட்டு அதை சரியான வகையில் நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறதான் ஹோல் வேதாந்தத்தோட வேலையை. உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, அதுதான் பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த நான்கிறதுல ஏன் நமக்கு இவ்வளோ குழப்பம் வருது? ஈஸியாக புரிஞ்சிருச்சு. கைவல்யன் அவன் இதை ஒன்று படிச்சிட்டோம் அப்படின்னா வேறு எந்த டெக்ஸ்ட்டு படித்தாலும் வர்ற ஒரே எண்ணம் என்னன்னா அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அதில் இல்லாத விஷயமே கிடையாது. அது எப்படி கலந்து எடுத்து என்னது காய்ச்சி முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ரொம்ப சத்தியம். அந்த அந்த பிரஸ்தான திரயத்தில் இருக்க முக்கியமான அத்தனையும் எடுத்து அதில் கொடுத்துருவார். அப்போ நமக்கு இதை படிக்கும்போது அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். வேதாந்தத்தில் அது ஒன்று படிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெப்பிட்டேஷன் தான். ஆனால் நமக்கு புரிகிறதுங்கிறது ஒன்று, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்று, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒன்று. இப்போ குரு ஒன்று சொல்கிறாரு, நீ அதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்கிறாரு. அது நல்லா புரியுது நமக்கு. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிறோமா? அவர் என்ன சொல்கிறாரு? நீ அதுவாக இருக்கின்றாய். எதுவாக இருக்கின்றாய்? அந்த பிரம்மமாக இருக்கின்றாய். ஆனால் என்னால் நான் பிரம்மம்னு சொல்ல முடியுதா? முடியணும் நமக்கு. அப்போ முடியலை. இப்போ ஏன் முடியலை? இந்த ஜுவாலஜி லேப்லலாம் அந்த பாச்சான் இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, போட்டு டிசெக்ஷன் பண்ணுவாங்க. போட்டு பிச்சு பிச்சு கை கால் என்னென்ன ஒன்றொன்னையா என்ன பண்ணுவாங்க, டிசெக்ஷன் பண்ணுற மாதிரி. இப்போ இங்கே ஜீவன்னா யார் அப்படின்னு, ஏன்னா அங்கே தான் குழப்பம் வருது. அந்த நான் சொல்கிற இடத்துல தப்பாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த நானை சரியாக பிடிக்காமல் தப்பாகவே பயன்படுத்தி அதிலையே நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வேதாந்தம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே புரியும். வேதாந்தம் புரிய யாருக்கும் வேதாந்த கிளாஸ்க்கு தான் வரமாட்டாங்க. கிளாஸில் வந்து உட்கார்ந்துட்டா அதை புரியலன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன், 3 அவஸ்தையை நீ விசாரம் பண்ணிப்பாருன்னு சொன்னால் எல்லாருக்குமே புரியும். கிளாஸ்க்கு தான் வரமாட்டாங்க. கிளாஸுக்கு வந்து உட்காந்துட்டா எல்லாருக்குமே புரியும். புரியறது பெரிய விசேஷம் கிடையாது நமக்கு வந்து. ஆனால் மற்ற சப்ஜெக்ட்லாம் புரிஞ்சால் போதும். ஃபிசிக்ஸோ சயின்ஸோ பாட்னியோ புரிஞ்சால் போதும் நமக்கு. ஆனால் இங்கே புரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நமக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. நமக்கு வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது? உள்வாங்க வேண்டியது இருக்குது. கருத்து நம் மயமாக ஆக வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கு நிறைய அபியாசம் வேண்டியது இருக்குது. விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். திரும்ப திரும்ப அதைத்தான் அரைச்சமாக தான் அரைக்க போகிறோம். தத்துவமசி தத்துவமசி, எந்த வேதாந்த புஸ்தகத்தை பார்த்தாலும் தத்துவமசி தான் சொல்ல போது, வேறு ஒன்றுமே கிடையாது. அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்? இது எனக்கு தெரியுமேங்கிற எண்ணத்தில் படிக்கக்கூடாது. புதுசாக படிக்கிற மாதிரி படிக்கணும். ஏன்னா இதே தான் படிக்க போகிறோம். 3 சரீரம் நீ கிடையாது, 5 கோஷம் நீ கிடையாது, இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லிடுவோம் நம்ம. ஆனால் நம்ம தூக்கி போட்டிருக்க மாட்டோம். கிடையாதுன்னு சொல்லிட்டு கையில் வச்சு கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன பண்ணியிருப்போம், வீட்டில் சில நேரம் இதை லாஃப்டெல்லாம் ஒதுக்கும்போது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம்னு என்ன பண்ணுவோம், எடுத்து முதல்ல எடுத்து வச்சுருவோம். அப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திரும்ப போய் எதெல்லாம் கழிச்சு வச்சுருக்கோமோ சாமான திரும்ப போய் பார்ப்போம். இது அதுக்கு யூஸ் ஆகும், அது இதுக்கு யூஸ் ஆகும். எதெல்லாம் வேண்டான்னு கழிச்சு வச்சோமோ திரும்ப என்ன பண்ணும், எல்லாம் ஒன்றா லாஃப்ட்டுக்குள்ளே போகும். அது மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த கோஷம் நீ கிடையாது, இது நீ கிடையாது, இது நீ கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லும்போது தனியாக இருக்கும்போது என்ன பண்ணிடுவோம், ஆமாம் நான் இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு என்ன பண்ணிடுவோம், தூக்கி போட்டுருவோம். ஆனால் விவகாரம் பண்ணும்போது என்ன பண்ண முடியாது, திரும்பவும் ஒன்றா உள்ளே வந்துடும் நமக்கு. எப்படி அந்த சாமானை கழிச்ச சாமான்லாம் ஒன்றொன்னையா உள்ளுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டோமோ, ஏன்னா அது மேலே இருக்க அட்டாச்மெண்ட், அபிமானம் வந்து இது இவங்க கொடுத்தது அது அவங்க கொடுத்தது வந்து என் காலம் வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் யாரோ தூக்கி போட்டுக்கிட்டட்டும். சாஸ்திரம் என்ன சொல்லுது, இப்போவே நீ செத்தாரை போல் திரின்னு சொல்லுது, இப்போவே நீ ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுது வந்து. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, அந்த நானில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியல. அதனால தான் அவ்வளோ கருணையோடு நமக்கு மாறி மாறி வந்து சாஸ்திரம் எழுதி வச்சுருக்காங்க. இப்படி யோசிச்சுப்பார்,
இப்படி யோசிச்சுப்பார், எப்படியாவது நம்மளை கரை ஏற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆச்சாரியரும் அவர்களோட மகிமையில் ஒரு டெக்ஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம படிக்கிறது திருஷ்ய விவேகம், பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள் என்கின்ற பகுத்து அறிவு. விவேகம்னா பகுத்தறியும் அறிவு. இப்போ ரெண்டும் என்ன பண்ணியிருக்கோம், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததில் பஞ்ச கோஷங்கள் பார்த்துருக்கோம், நம்ம ஷரீரத்ரயம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நான் சொல்லும்போது பஞ்சகோஷம் ப்ளஸ் ஆத்மா, அப்படி இல்லாட்டி 3 சரீரம் ப்ளஸ் ஆத்மா. என்ன பண்ணியிருக்கோம், இப்படி தான் நமக்கு பிரித்து பழக்கியிருக்கோம் நமக்கு வந்து. இப்போ இதில் வந்து அது 3, இது 5, இப்போ இதில் இடையில 4 சொல்ல போகுது, வந்து 4 பிரித்து கொடுக்குது. இப்போ நமக்கு இதில் தெரியும், பஞ்சகோஷங்களில் சரீரம், மனம், புத்தி, பிராணன் இதெல்லாம் என்ன காரியம், பஞ்சபூத விகாரம்னு நமக்கு தெரியும். பஞ்சபூதத்தினுடைய கலவை தான் மாறி மாறி என்னவாயிருக்கு, அது எல்லாமே என்னது, ஜடம். ஜடம் எல்லாமே ஜடம். எதெல்லாம் ஜடம், உடம்பு, மனசு, புத்தி, பிராணன் எல்லாமே என்னது, ஜடம். இந்த நோட் என்னது, ஜடம். இந்த டேபிள் ஜடம், இந்த ஃபோன் ஜடம். அதே மாதிரி இந்த உடம்பு ஜடம், இந்த மனசு ஜடம், இந்த புத்தி ஜடம். ஆனால் ஜடமாக இருக்காது, இல்லை. அதுக்கு ஒரு சேத்தனத்தன்மை இருக்குது. இந்த டேபிள் சேர்லாம் என்ன ஆகாது, இங்கே இருந்த இடத்துலே தான் இருக்கும். அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு ஒரு அறிவு கிடையாது, அதுக்கு ஒரு இயக்கம் கிடையாது. ஆனால் உடல், மனம், புத்தி என்ன பண்ணுது, அது செயல்பாடு அதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஃபேன் ஜடம், ஆனால் என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு இயக்குகின்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மின்சாரம் இருக்கு. அது என்ன பண்ணுது, இந்த ஃபேன் அந்த சக்தியை கடன் வாங்கி ஓடுது. இந்த லைட் என்ன பண்ணுது, கடன் வாங்கி, ஒரே மின்சாரம் தான், இதுக்கு ஒளி கொடுக்குற சக்தி வருது, இதுக்கு காற்று கொடுக்குற சக்தி. ஹீட்டரை போட்டால் வெண்ணியாக வருது, ஏசியை போட்டால் குளிராக வருது, ஃப்ரிட்ஜை பார்த்தா ஐஸாக வருது. ஒரே கரண்ட்டு தான். என்ன பண்ணுது, அந்த ஒரு கருவியில் இருக்கும் போதும் அது என்னவாது, ஒரு விதமாக செயல்படுகின்றது. உண்மையிலேயே அந்த ஹீட்டருக்கும் மோட்டருக்கும் ஃபேனுக்கும் ஒன்றும் சக்தி கிடையாது. அதுக்குரிய இயக்க சக்தியாக அதுக்கு அந்த ஆற்றலை கடன் கொடுப்பது எது, அந்த ஒரு மின்சாரம். அது மாதிரி இந்த உடம்பு, மனசு, புத்தி, பிராணன் இதெல்லாம் வந்து ஜடம், மறக்கக்கூடாது, எல்லாமே ஜடம். அந்த ஜடத்துக்கு எப்படி ஒன்றொன்றுக்கும் இதை கரண்ட்டை கடன் வாங்குகிற சக்தி வந்து இருக்குது. அதுபோல் இந்த உடம்பு, மனசு, புத்திக்கு ஆத்மாவிலிருந்து அந்த சேதனத்தன்மை, உண்மையிலே ஆத்மா மட்டும்தான் சேதனம், மிச்சம் எல்லாமே ஜடம். அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. என்ன பண்ணுது, அதை கடன் வாங்குகின்றது. கடன் வாங்குகின்றது. இப்போ கடன் வாங்கி அது என்ன பண்ணுது, அதை பிரகாசப்படுத்துகின்றது. இப்போ 4 விஷயம், பஞ்சகோஷத்தில் 5 பார்த்துருக்கோம், சரீரத்தில் இருக்கிற 3 பார்த்துருக்கோம். இப்போ இதில் பேஸாக வந்து 4 விஷயம் சொல்லப்படும். உடம்பு, இந்திரியங்கள், மனசு, ஆத்மா. 4. உடம்புங்கும் போது ஜடம், எல்லாம் உலகம் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நமக்கு நம்ம இங்கே உடம்புன்னு சொல்கிறோம். நமக்கு உடம்பு, இந்திரியங்கள், மனசு, ஆத்மா, இப்படி இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரப்போம். இப்போ நான் வந்து இப்போ இந்த புக்கு இருக்குது, இந்த புக்கை வந்து மல்லியாக்காட்டை கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன், சுவன்யாக்காட்டை கொடுத்து மல்லியாக்காட்டை பாஸ் பண்ணேன். ஒன்று நானே போகணும், வந்து என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணேன். இப்போ அதே விஷயந்தான் இங்கே நடக்குது. 4 விஷயம் பார்த்துட்டோம். ஆத்மா, மனசு, இந்திரியங்கள், உடம்பு. உடம்பு ஜட, உலகம் போட்டுக்கலாம், உலகம், உடம்பு எல்லாமே. இப்போ
நம்ம முகவுரைய சில கருத்துக்களை பார்த்துட்டு நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இங்கேருந்து நான் டைரெக்டாக வந்து மல்லிகாக்கிட்ட கொடுக்க முடியாது. பின் வரிசையில் அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே கொடுத்து முன் வரிசையில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து பின் வரிசைக்கு பாஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆத்மா டைரெக்டாக அதுக்கு என்ன கிடையாது, உலகத்தை அறியும் தன்மை ஆத்மாவுக்கு கிடையாது. அப்போ அது என்ன பண்ணுது, அது கடன் கொடுக்குது. யாருக்கு? மனசுக்கு கடன் கொடுக்குது. கடன் வாங்கின மனசு என்ன பண்ணுது, இந்திரியங்களுக்கு கடன் கொடுக்குது. அந்த சேத்தன சக்தியை, செயலாற்றும் சக்தியை என்ன பண்ணுது, அதன் மூலமாக அந்த இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு என்ன பண்ணுது, உலகத்தில் செயல்படுகின்ற. நமக்கு அந்த திருக்கு திருஷ்யங்கிறத பிரித்து அக்கு வேறு ஆணி வேறு பிச்சு எடுக்கிறார். இப்போ என்ன, அது 1 by 1 என்ன பண்ணுது, மனசு என்ன பண்ணுது, தான் கடன் வாங்கிட்டு அதை சொல்ல மாட்டேங்குது. தானே ஒரிஜினல் மாதிரி என்ன பண்ணுது, ஒரு செயல்படுது. நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். நமக்கு அப்போ ஆத்மா என்ன பண்ணுது, தன்னுடைய சேதனத்தன்மையை மனசுக்கு கொடுக்குது. மனசு என்ன பண்ணுது, இந்திரியங்களுக்கு கொடுக்குது. இந்திரியங்கள் செயல்படுகின்றது. இந்த 4 விஷயம் நமக்கு. இப்போ திருக் திருஷ்யம். இப்போ இந்திரியங்கள் உலகை பார்க்கின்றது, மனம் இந்திரியங்களை பார்க்கின்றது, ஆத்மா மனதை பார்க்கின்றது. ரிவர்ஸில் வரேன் நான், ஏன்னா எங்கிட்டு போனாலும் கரெக்டாக உங்களுக்கு வந்து சொல்ல தெரியணும். சரியா? இப்போ மனம் எப்படி இருக்குது அப்படின்னா, 2 பக்கமும் வேலை பார்க்குது. அது கடன் வாங்குறவனாகவும் இருக்குது, கடன் கொடுக்குறவனாகவும் இருக்குது. அதே மாதிரி தான் இந்திரியங்களும் என்ன பண்ணுது, மனசுக்கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு அது உலகத்தை பிரகாசப்படுத்துகின்ற. ஆத்மா யார்கிட்ட கடன் வாங்குது, அது யார்கிட்டையும் கடன் வாங்கலை. அதுக்கு சுயமாகவே அது ஒன்று தான் ஒரிஜினல். மற்றதெல்லாம் கடன் வாங்கி என்ன பண்ணுது, தானே பெரிய ஒரு தாதா மாதிரி என்ன பண்ணுது, செயல்படுது. அதுதான் நமக்கு பிரித்து சொல்ல போகிறார். நமக்கு எப்படி அப்படிங்கிறத நமக்கு ஆழமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3 திருக்குன்னு என்னது, பார்ப்பவன். 3 பார்ப்பவனை 3ஆக பிரிச்சிருக்கு. 3 திருக்கு இருக்கு. ஆத்மா திருக்காக இருக்குது, பார்ப்பவனாக இருக்குது. மனது பார்ப்பவனாக இருக்குது. இந்திரியங்கள் பார்ப்பவனாக இருக்குது. 4 அம்சம் நமக்கு பார்த்துருக்கோம். இதை வச்சு தான் நமக்கு இந்த டெக்ஸ்ட்டு பூரா இதை வச்சு தான் போகுது. இப்போ இந்த முதல் ஸ்லோகங்கிறது நமக்கு இந்த பிரம்மானந்த வழியில் பார்த்தோம் இல்லையா, ஒரு சூத்திர வாக்கியம். எல்லாத்துலேயுமே ஒரு சூத்திரம் இருக்கும். சூத்திரம்னா என்னது, அதில் தான் எல்லாமே கோர்க்கப்பட்டிருக்கு. அது மாதிரி முதல் 5 ஸ்லோகங்கள் இந்த விஷயத்தை தான் சொல்ல போகுது. இந்த திருக் திருஷ்யம், எதெல்லாம் திருக்கு, எதெல்லாம் திருஷ்யம், எதெல்லாம் பார்க்கப்படும் பொருள், எவையெல்லாம் பார்ப்பவன் அப்படிங்கிறத நுணுக்கமாக நான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. பட் நான் சொல்கிறத இப்போ இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணோம், அவள் அப்படி இவா இப்படி அதை இப்படி இது இப்படின்னு என்ன பண்ணோம், புற விஷயங்களையே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சாஸ்திரத்தில் ஆராய்ச்சி வேறு எங்கேயுமே கிடையாது, நான்கிறதுல மட்டும்தான் ஆராய்ச்சி. நானை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்க போகிறோம். இப்போ இந்த முதல் 5 ஸ்லோகம் இதை பற்றி தான் நமக்கு இருக்க போகின்றது. இப்போ நம்ம பார்த்துருவோம். நம்ம முதல் ஸ்லோகம். இப்போ இதில் பக்கம் 8 எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இந்த புஸ்தகம் வந்து திருஷ்ய விவேகம்ங்கிறது ஆத்மா அனாத்ம விவேகம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை தழுவி எழுதப்பட்டிருக்கு. இப்போ இதில் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து இந்த ஸ்லோகம் எந்த உபனிஷத்தில் பகவத்கீதையில் பிரமாணமாக இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதே சேர்த்து இந்த புக்கில் கொடுத்துருக்கு. நம்ம இப்படி அவ்வளோ ஆழமாக பார்க்க போகிறதில்ல. நீங்கள் ஆழமாக படிக்கிறவங்க அதை படிச்சுக்கோங்க. நம்ம இந்த ஸ்லோகங்களை மட்டும்தான் நம்ம அர்த்தம் பார்க்க போகிறோம். அப்போ இடையில என்னாகும், கொஞ்சம் கேப் இருக்கும் உங்களுக்கு வந்து. அந்தந்த பேஜ் நம்பரில் வரிசையாக அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். இப்போ முதல் ஸ்லோகம் பக்கம் 8ஆம் பக்கத்தில் இருக்குது நமக்கு. இப்போ எப்படி இந்த செயல்பாடு இருக்குங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்லிவிட்டு அதை அப்படி ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. முதல் ஸ்லோகம்.
ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக் தத்ருஷ்யம் திருக்து மானசம் திருஷ்யாதிவிருத்தய சாக்ஷி திருகேவ நது திருஷ்யதே ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக் தத்ருஷ்யம் திருக்து மானசம் திருஷ்யாதிவிருத்தய சாக்ஷி திருகேவ நது திருஷ்யதே. திருகேவ நது திருஷ்யதே. இப்போ நான்னு சொல்லும்போது அதில் 3 அம்சம் இருக்குது. ஆத்மாங்கிற அம்சம் இருக்குது, மனதுங்கிற ஒரு அம்சம் இருக்குது, இந்திரியங்கள்ன்ற அம்சம் இருக்குது. 3 அம்சங்கள் இருக்குது. ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. இப்போ முதல்ல எடுத்தோடனே அறிமுகப்படுத்துகிறார். திருஷ்யம் ரூபம். திருஷ்யம் ரூபம். திருஷ்யம்னா பார்க்கப்படுகின்றது. எதெல்லாம் பார்க்குறோம் நம்ம? எல்லா ரூபங்கள் வர்ணங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்ப்பவன் யாரு அப்படின்னா லோச்சனம் திருக்கு. லோச்சனம்னா என்னது? கண்கள். கண்கள் பார்ப்பவன் திருக்கு. திருஷ்யம் இந்த உலகத்தை பார்க்குறோம். ரூபம் வர்ணம் எல்லாத்தையும் பார்க்கப்படுகின்றது. அதை பார்ப்பது யாரு? கண்கள் பார்க்கின்றன. லோச்சனம் திருக்கு. தத் திருஷ்யம் தூ திருக்கு மானசம். சரி, கண் எப்படி பார்க்குது அப்படின்னா, சில நேரம் நம்ம வீட்டில் ஏதாவது யோசிச்சுட்டே ரோட்டில் நடந்து வந்திருப்போம். இப்போ தெரிஞ்சவங்க தான் பக்கத்தில் வந்திருப்பாங்க, பார்த்துருக்கவே மாட்டோம். முன்னாடி வந்திருப்பாங்க, கண்ணு பார்த்துருக்கோம், ஆனால் என்ன ஆகிருக்காது? மனசு அதில் ஒன்றி இருக்கு. இப்போ அந்த இந்திரியமும் மனசும் சேர்ந்து ஒத்துழைக்கும் போது தான் என்ன ஆகும்? நமக்கு அந்த அறிவு நமக்கு உள்ளே போகும். இப்போ கண்கள் எது வழியாக பார்க்குது? மனம் இருந்தால்தான் கண்கள் பார்க்கும். வெறும் கண்ணை வச்சு என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. தத்ருஷ்யம் தூ திருக் மானசம். மனசு தான் என்ன பண்ணுது? இந்த கண்கள் வழியாக பார்க்கின்றது. சரி, இப்போ அடுத்து எதுக்கு வந்துட்டோம்? நம்ம மனசுக்கு வந்துட்டோம். தீவிருத்தயः திருஷ்யாத்து தீவிருத்தயः திருஷ்யா. இந்த மனது உடைய எண்ணங்கள் எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கோபமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எரிச்சலாக இருக்கேன். என்ன பண்ணுறோம்? யாருக்கு தெரியுது? ஏய் நான் கோபமாக இருக்கேனா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஏய் நான் சந்தோஷமாக இருக்கேனா கோபமாக இருக்கேனாப்பா அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியும். எப்படி தெரியும்? அதை பார்ப்பவன் ஒருத்தர் இருக்கான், சாட்சின்னு சொல்லி. இப்போ என்னுடைய எண்ணங்கள் எனக்கு நன்றாக தெரிகின்றது. நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன், எனக்கு மனசே சரியில்லை. உன் மனசு சரியில்லைன்னு உனக்கு யார் சொன்னேன்? எனக்கே தெரியும். இப்போ மனதினுடைய எண்ணங்கள் பார்க்கப்படுகின்றது. அதை பார்ப்பவன் ஒருத்தர் இருக்கான். இப்போ கண்ணை மூடிட்டா கூட நீங்கள் எல்லோரும் என் கண்ணில் தெரியுறீங்க. எப்படி தெரியுறீங்க? என் கண்ணு மூடி இருக்கு. எப்படி தெரியுது? மனக்கண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். அது எனக்கு தெரியும்னு எனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கே தெரியும். மனசில் இப்போ எதை நினச்சாலும் என் மனசில் என்னால் கொண்டு வர முடியும். தேனியில் இருக்க தட்சிணாமூர்த்தி கண்ணை மூடினா வர்றாரு. எனக்கு மனசுக்கு அந்த சக்தி இருக்கு.
அதை பார்க்குறது யார்? என் மனக்கண்ணில் இந்த காட்சி தெரியுதுங்கிறது எனக்கு எப்படி தெரியுது? எனக்கே தெரியுது. அது எப்படி தெரியுது? அந்த சேத்தன தத்துவம் சாட்சி திருகேவ, அந்த சாட்சி. அதான் என்ன சொல்கிறோம்? அதை அறிபவன் சாட்சி. அந்த மனதினுடைய எண்ணங்களை அறிபவனை தான் என்ன சொல்கிறோம்? சாட்சின்னு சொல்கிறோம். அந்த சாட்சி யார் பார்க்குறா அப்படின்னா, ந திருஷ்யத்தே அப்படின்னு சொல்லிட்டார். அதை என்ன பண்ண முடியாது, அதை இன்னொருத்தனை வச்சு நீ பார்க்க முடியாது. நான் இருக்கணாங்கிறது எனக்கே எப்படி தெரியுதோ, அந்த நான்கிறது தான் அந்த சாட்சி. எதை வச்சு நீ உன்னுடைய மனசை அறியறியோ, மனதை அறிபவன் யாரோ அதுதான் உண்மையில் நீ அப்படின்னு பிரித்து கொடுக்கும். நாளாக பிரிச்சுட்டோம். நமக்கு பார்க்கப்படும் பொருள்கள், இந்திரியங்கள், மனம், மனதை பார்ப்பவன். இப்போ 3 பார்ப்பவன் இருக்குது இதில். சாட்சி ஒரு பார்ப்பவன், மனம் ஒரு பார்ப்பவன், இந்திரியங்கள் ஒரு பார்ப்பவன். சியர் நம்பர் 1, சியர் நம்பர் 2, சியர் நம்பர் 3, 3 பார்ப்பவன் இருக்கு. இது நமக்கு பிரித்து கொடுத்துருக்கு. அடுத்ததில் நமக்கு இதை சொல்ல போகிறார். இதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம்? இந்த முதல் ஸ்லோகத்துடைய விளக்கமாக அடுத்து 4 ஸ்லோகம் வரப்போகுது. பார்ப்பவன் நம்பர் 1 யார், பார்ப்பவன் நம்பர் 2 யார், பார்ப்பவன் நம்பர் 3 யார். ஏன்னா அதில் நமக்கு குழப்பம் வரக்கூடாது. இப்போ நமக்கு நல்ல பௌர்ணமி நிலா பார்க்குறோம். உண்மையிலேயே அந்த நிலாவுக்கு என்ன கிடையாது? பிரகாசத்தை கொடுக்கின்ற சக்தி கிடையாது. அது என்ன பண்ணுது? சூரியன்கிட்டருந்து அதை கடன் வாங்கி என்ன பண்ணுது? அதை பாஸ் பண்ணுது, இந்த உலகத்தை ஒளிர்விக்கின்றது ராத்திரி நேரத்தில். அதே மாதிரி தான் என்ன பண்ணுது? சைத்தன்யத்தினுடைய அம்சத்தை இரவல் வாங்கி மனம், இந்திரியங்கள் செயல்படுகின்றது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். திருக் திருஷ்ய விவேகம். உண்மையில் திருக் யாரு, திருஷ்யம் யாரு அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த கலவையில் உட்காந்துருக்கோம். மிக்சர் இருக்குது இதில். இது என்ன பண்ணணும்? நம்ம அறிவினால் தான் பிரிக்க முடியும். அதனால தான் அவர் நல்லா பிரித்து கொடுக்குறார். இதெல்லாம் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை நமக்கு பிரித்து கொடுக்குறார். இப்போ அடுத்து பக்கம் நம்பர் 13, 13ஆம் பக்கத்தில் 2வது ஸ்லோகம் இருக்குது. இந்த முதல் ஸ்லோகத்தில் எதெல்லாம் பார்ப்பவன், பார்க்கப்படு பொருள்கிறத பிரித்து கொடுத்துட்டார். 4 அம்சம் இருக்குது. அதில் 3 பார்ப்பவன் இருக்குது. ஜெகத் பார்த்தோம், இந்திரியங்கள் பார்த்தோம், மனம், ஆத்மா, 4 விஷயங்கள். இப்போ அதை ஒன்றா பிரித்து சொல்ல போகிறார். இப்போ முதல்ல எடுத்தோடனே முதல் பார்ப்பவன் கண்ணு மூலமாக தானே ஃபஸ்ட்டு நம்ம உலகத்தை பார்க்குறோம். இப்போ முதல்ல பார்க்குறது யார்? கண்ணு பார்த்து அதை முதல்ல சொல்கிறார். பார்ப்பவன் நம்பர் 1 கண்ணுன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லா இந்திரியங்களும் எடுத்துக்கலாம். நம்ம மெய்வாய், கண், மூக்கு, செவி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரூபம் திருஷ்யம் அப்படின்னு அந்த நமக்கு முதல் ஸ்லோகத்தில் இருந்தது இல்லையா, அதனுடைய விளக்கமாக இந்த ஸ்லோகம் இருக்கு. நீல பீத ஸ்தூல சூக்ஷ்ம ஹ்ரஸ்வ தீர்காதி பேததஹ நானாவிதானி ரூபாணி பஷ்யேத் லோச்சனமேகதா நீலபீத ஸ்தூல சூக்ஷ்ம ஹ்ரஸ்வ தீர்காதி பேததஹ நானாவிதானி ரூபாணி பஷ்யே லோச்சனம் ஏகதா. என்ன டெக்ஸ்ட் எடுக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது ரொம்ப லட்டு மாதிரி நெட்டில் தேடும்போது கிடச்சிச்சு. புக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப. ஏன்னா இதை படித்தாலே உங்களுக்கு
அவ்வளோ பதப்பொருள் தமிழ்லையும் கொடுத்து சம்ஸ்கிருதத்துலையும் கொடுத்து எல்லாம் ரொம்ப ஒரு பூர்ணமான ஒரு டெக்ஸ்ட்டாக அமைஞ்சிச்சு. சரி, இதை தான் எடுத்துடணும்னு முடிவு பண்ணி நீல பீத ஸ்தூல சூக்ஷ்ம ஹ்ரஸ்வ தீர்காதி பேதத்தக. இப்போ பார்க்குற விஷயத்தில் என்னெல்லாம் வெரைட்டி பார்க்குறோம் நம்ம அப்படின்னா, கலர் பார்க்குறோம், ஷேப் பார்க்குறோம். அது குண்டாக இருக்கா, பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, நீளமாக இருக்கா, குட்டையாக இருக்கா, எல்லாம் எப்படி தெரியுது? கண்ணுனால் பார்க்கும். அதுதான் சொல்லியிருக்கு நீல பீத்த. நீலம், நீலம்னா ப்ளூ கலர், அப்படி சொல்லாத புரியும். ப்ளூ கலர், மஞ்சள், எல்லோ, எல்லா நிறங்களும் நம்மால் அறியப்படுகின்றது. ஸ்தூலம், ஸ்தூலம்னா அது பெருசாக இருக்கா, நுண்மையானதாக இருக்கா. நுண்ணியதை கண்ணால் பார்க்குறோம், பெருசையும் கண்ணால் பார்க்குறோம். சூக்ஷ்மம், ஸ்தூல சூக்ஷ்மம், ஹ்ரஸ்வ தீர்க்கம். ஹ்ரஸ்வம்னா குட்டையானது, தீர்க்கம்னா நல்ல உயரமானது. எல்லாம் ஷேப்பு, கலரு, அதோடைய பருமன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? கண்ணாலேயே தெரிஞ்சுக்கணும். பேதத்தக என்ற பேதங்கள் நானாவிதானி, பல விதத்தில் இருக்குது. கலரில் எத்தனை கலர் இருக்குது வந்து நமக்கு இந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து அத்தனை காம்பினேஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? கிளிப்பச்சை அப்படிங்கிறோம், அந்த பச்சைங்கிறோம், மயில் பச்சைங்கிறோம். சொன்னோடனே நமக்கு மனசில் புரியுது இல்லையா? வந்து அந்த பச்சை, இந்த பச்சை, கீரை பச்சை, என்ன பண்ணுறோம்? ஒன்றொன்னா சொல்ல சொல்ல நமக்கு கலரில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி தெரிஞ்சிச்சு? கண்ணுனால் நமக்கு அவ்வளோ வெரைட்டி கடவுள் படைச்சிருக்காரு. அந்த வெரைட்டியை தெரிஞ்சுக்கிற கண்ணையும் கொடுத்துருக்காரு. ரெண்டும் வேண்டியது இருக்குது. படைச்சதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கண்ணு இல்லாட்டி வேஸ்ட் இல்லையா? படைப்பே வேஸ்ட் இல்லையா? அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். நானாவிதானி, இதெல்லாம் பலவிதமாக இருக்கின்றது. ரூபாணி ஏகதா லோச்சனம் பஷ்யேத். ஆனால் ஏகதா ரூபாணி லோச்சனம் பஷ்யேத், பார்க்கப்படுபவைகள் பலவிதமாக இருந்தாலும் பார்க்கும் கண்ணு ஒன்று தான். பச்சை கலரை பார்க்கும்போது கண்ணு பச்சையாகிறது கிடையாது. குண்டானதை பார்க்கும்போது கண்ணு குண்டாகிறது கிடையாது. அப்போ பார்க்கப்படுபவைகளில் பேதம் இருக்கின்றது, பார்ப்பவன் ஒருவனே. திருக் ஏகம் அப்படிங்கிற ஒன்னொன்னையாக கொண்டு வர போகிறோம். நமக்கு வந்து என்ன, பார்க்கப்படுபவைகள் பல, அவற்றை பார்ப்பவன் ஒருவனாகத்தான் இருக்கின்றான். இப்போ இந்த முதல் இதில் ஒன்றேயான கண்கள் பார்க்கின்றன. அந்த கண்ணில் என்ன கிடையாது? பேதம் கிடையாது. பார்ப்பவனில் பேதம் கிடையாது. பல விதத்தை பார்க்கும் நான் ஒருவன் கொண்டு வர போகிறோம் நம்ம. அந்த கண்களில் பார்ப்பவனில் பேதம் இல்லை, அந்த திருக்கில் பேதம் இல்லை, அந்த திருஷ்யம் பலவாக இருக்கின்றது. நீல பீத்த ஸ்தூல சூக்ஷ்ம ஹ்ரஸ்வ தீர்காதி பேதத்தக. என்னென்னலாம் பேதம்னு முதல் வரியில் சொல்லிட்டாரு. எது அபேதம்? நானாவிதானி ரூபாணி, அந்த ரூபங்கள் பலவிதமாக இருக்கின்றது. பஷ்யேத் லோச்சனம் ஏகதா, அந்த லோச்சனம்னா கண்ணு, அந்த பார்க்கின்ற கண் ஒன்று தான். ஒன்றை வச்சு தான் நம்ம பலவற்றை பார்க்கின்றோம். அடுத்து மூணாவது ஸ்லோகத்தையும் பார்த்துருவோம். இப்போ முதல்ல பார்ப்பவன் 1ஆம் நம்பர் பார்த்துட்டோம். பார்ப்பவன், முதல் பார்ப்பவனை பார்த்தாச்சு. யார்? கண். கண்களால் உலகம் பார்க்கப்படுகின்றது. இப்போ இந்த கண்ணை பார்க்கறது யார்? இப்போ பார்ப்பவன் நம்பர் 2, 2வது பார்ப்பவன். இது மனம். கண்கள் மூலம் பார்ப்பது மனமே. மனம்தான் இங்கே பார்ப்பவனாக இருக்கின்றது. பார்க்கப்படுவது எது? மனம் மூலம் பார்க்கப்படுவது எது? இந்திரியங்கள். டக்குன்னு வரணும் நமக்கு. இந்திரியங்கள் மனதால் பார்க்கப்படுகின்றது, மனதால் ஒளிர்விக்கப்படுகின்றது, செயல்படுத்தப்படுகின்றது. மனம் இல்லைன்னா இந்திரியங்களுக்கு என்ன கிடையாது? செயல்பாடு கிடையாது. இந்த மனம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? செயல்பாடு இருக்கும்.
ஆந்தியமாந்தியபடுத்வேஷு நேத்ரதர்மேஷு சைகதா சங்கல்பயேன் மனஸ்ரோத்ர त्वगादौ वियोज्यतामिदम् आन्द्यमान्द्यपडुत्वेषु नेत्रधर्मेषु चैकदा सङ्कल्पयेन् मनश्रोत्र त्वगादौ யோஜ்யதாமிதம். இந்த ரெண்டாவது ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்துடைய முதல் வரியில் இருக்கிற ரெண்டாவது பாதம். தாத்ருஷ்யம் திருக்து மானசம், அந்த மனசு தான் ரெண்டாவது பார்ப்பவன் அப்படிங்கிறத நம்ம முதல் ஸ்லோகத்திலே பார்த்துட்டோம். அதுதான் அதனுடைய விளக்கம்தான் அடுத்த 4 ஸ்லோகம். இப்போ ரெண்டாவது பார்ப்பவன் யார்? மனசு. மனசு எதை பார்க்குது அப்படின்னா ஆந்திய மாந்திய படுத்வேஷு நேத்திர தர்மேஷு ச ஏகதா மனஹ சங்கல்பயேத். இப்போ என் கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொல்கிறோம். சின்ன பிள்ளையா இருக்கும் கண்ணு நல்லா தெரியும். இப்போ அரைகுறையாக தெரியுது. இது எப்படி தெரியுதுன்னு சில நேரம் சிலருக்கு கண்ணு தெரியலை, வயசானப்புறம் எப்படி இருக்குமோ தெரியல. இப்போ இந்த 3 பேதங்கள் இருக்கு எல்லா இந்திரியங்களுமே. காது முந்திலாம் நல்லா கேட்டுச்சு, இப்போல்லாம் காது அப்பப்போ அடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். காது கேட்கலை, இல்லை தாரதமியம் இருக்கு. முழுமையாக என்ன பண்ணுறது, அந்த செயல்பாடு முழுமையாக இருக்கின்றதையும் பார்க்குறோம். அது என்ன பண்ணுது, சில நேரம் அந்த குறைபாடு பார்ஷியலாக குறையுடைய செயல்பாடு, குறையோட செயல்பாடு இருக்குது, செயல்பாடே இல்லை. இந்த 3 விதத்துலேயும் இந்த இந்திரியங்களில் என்ன இருக்குது, தாரதமியம் இருக்குது. அதுதான் சொல்லியிருக்கு ஆந்தியம். ஆந்தியம்னா முழுமையாக பார்வையற்ற தன்மை. ஆந்தியம் முழு செயலின்மை. கண்ணை மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கு, நம்ம மற்ற எல்லா இந்திரியங்களுமே சொல்லலாம். மாந்தியம், மாந்தியம்னா குறையுடைய செயல்பாடு, மந்தத்தன்மை. முதல்ல சொல்கிறது முழு செயலின்மை, அடுத்தது மந்தத்தன்மை, குறையுடைய செயல்பாடு. பட்டுத்துவம், பட்டுத்துவம்னா நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணுது. காது அப்படியே பாம்பு காது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளோ நாளும் சூக்ஷ்மமாக சின்ன சவுண்டை கூட அவங்களால கிரகிக்க முடியும்னு சொல்கிறோம். அப்போ 3 விதமான கண்களின் தர்மங்கள் நேத்திர தர்மேஷு எப்படி இருக்குது, 3 விதமான தாரதமியம் இருக்கின்றது. எதுக்கு, ஒரே விதமாக மனதானது சங்கல்பம் செய்வதாக இருக்கின்றது. அந்த ஒரு மனது தான் சங்கல்பம்னா இங்கே அறிகின்றது. அந்த ஒரே மனது தான் என்ன பண்ணுது, இந்த 3ஐயும் அறிகின்றது. கொஞ்சம் காரம் ரொம்ப தூக்கலாக இருக்குன்னு சொல்கிறோம், உப்பு கொஞ்சம் ஒரு உப்பு குறைஞ்சிருச்சிங்கிறோம். நாக்கில் அவ்வளோ டேஸ்ட் நமக்கு தெரியுது. அதில் தாரதமியம் எல்லாம் எது அறிகின்றது, மனம் அறிகின்றது. ரொம்ப சுடுதுன்னு சொல்கிறோம், ஆறி போச்சு காப்பி ஆறி போச்சுன்னு சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் அந்த தோலில் அந்த உணர்ச்சிகள் தெரிகின்றன. இப்போ இது எல்லாத்தையும் அந்த தாரதன்மியத்தை அறிகின்ற மனம் ஒன்று தான். பலவற்றை அறிகின்ற அந்த பார்ப்பவன் ஏகம். அந்த ஒன்று பலவற்றை அறிவதாக இருக்கின்றது. 5 இந்திரியங்கள் யோசிச்சு பாருங்கள். 5 இந்திரியங்கள், அந்த 5 இந்திரியங்கள்லேயும் ஒன்று மாதிரி இருக்குது. டேஸ்ட்டில் அவ்வளோ வெரைட்டி இருக்குது. நமக்கு பார்க்குறதுல அவ்வளோ வெரைட்டி இருக்குது, அவ்வளோ நுண்மையாக இருக்குது. சிலதை உத்து பார்க்க வேண்டியது இருக்குது, உத்து பார்க்குறோம், எப்படிலாம் பார்க்குறோம் நம்ம. இப்போ அந்த அவ்வளோ தாரதமியங்களையும் அறிகின்ற மனம் ஒன்று தான். இப்போ கண்ணுக்கு மட்டும் இதில் சொல்லியிருக்கு, மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஸ்ரோத்ர துவகாதௌ இதம்
யோஜ்யதாம். யோஜ்யதாம்னா சேர்த்துக்கோ. கண்ணை மட்டும் சொல்லியிருக்கு, என்ன பண்ணிக்கோ நீ எல்லாத்தையும் போட்டுக்கோ, காது மூக்கு எல்லாம். இந்த இது என்ன சொல்கிறோம் வந்து ஒரே குத்துதுங்கிறோம் வந்து. சில ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுது, சுகமாக சாஃப்டாக இருக்குங்கிறோம் வந்து. சிலதெல்லாம் என்ன பண்ணுது, சுகமாகவே இல்லை அப்படிங்க. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இங்கே தொட்டோடனே அப்படி தெரியுது. யார் சொன்னா, எப்படி தெரிஞ்சிச்சு? மனதினால் அறிகின்றோம். அத்தனையும் அத்தனை பேதத்தையும் அறிகின்ற மனம் ஒன்றுதான். ஆந்திய மாந்திய பட்டுத்வேஷு நேத்திர தர்மேஷு செய்கதா சங்கல்பயேன் மனஸ்ரோத்ர துவகாதௌ யோஜ்யதாம் இதம். 2 விஷயம் பார்த்துட்டோம். பார்ப்பவன் நம்பர் 1 எது, கண்ணு. பார்ப்பவன் நம்பர் 2 மனசு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், பார்ப்பவன் நம்பர் 3 அது சாட்சி. அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை நம்ம பாராயணம் பண்ணுவோம். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு தத்ருஷ்யம் திருக்து மானசம் திருஷ்யாதிவிருத்தய சாட்சி திருகேவ நது திருஷ்யதே நீலபீத ஸ்தூல சூக்ஷ்ம ह्रस्वदीर्घादिभेदतः नानाविधानि रूपाणि पश्येल्लोचनमेकदा आन्द्यमान्द्यपटुत्वेषु नेत्रधर्मेषु चैकदा संकल्पयेन् मनश्रोत्र त्वगादौ योज्यतामिदम्. ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम श्री दक्षिणामूर्ति की जय. கைவல்ய சக்தி கணபதி की जय. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.